ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அபிநயா பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் டெய்லி அன்றாட நம்ம நெய் யூஸ் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம். அந்த நெய் வந்து 100% சுத்தமாக நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எப்படியாவது ஒரு வகையில் கலப்படம் இல்லாத ஒரு நெய்யை நம்மளால் வாங்கி யூஸ் பண்ண முடியல. உங்களுக்கு வந்து கலப்படம் இல்லாத சுத்தமான நெய் வேணும்னா நம்மளே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்றாடம் நம்ம பால் வாங்கி காய்ச்சுறோம் பார்த்தீங்களா, அந்த பாலை ஆற வச்சிங்கன்னா பால் ஆடையாக மேலே வரும். அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஒரு 10 days ஒன்ஸு 1 month ஒன்ஸு சேர்த்து வச்சுட்டு அதை இங்கே பாருங்கள், எனக்கு இந்த அளவு இருக்குது. உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து ஒரு 4 நாள் சேர்த்து வச்ச பால் ஆடை, ஒரு கொத்து முருங்கைக்கீரை, ஒரே ஒரு வரமிளகாய், இது 3 மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பால் ஆடையை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணிக்குள்ளார அதை எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. மேலே மிதக்குது பாருங்கள், இதுதான் வந்து வெண்ணெய். நமக்கு வெண்ணெயாக வேணும்னா இந்த ஸ்டேஜோட நம்ம தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வடித்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நெய் வேணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், ஒரு கடாயில், அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இந்த நம்ம வடித்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா நெய், இது வந்து வெண்ணெயை வந்து நீங்கள் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா, அதாவது கொஞ்சம் டைம், ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த ஸ்டேஜ் வந்தாலும் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு முருங்கை இலை போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு கொத்து போதும். போட்டுட்டு இப்படி நம்ம கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ளார நமக்கு நல்ல சுத்தமான நெய் நமக்கு கிடச்சிருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம நம்பி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக வீட்டில் தான் ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. அதான் ரொம்பவே நல்லது. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. வீட்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். பசும் பால் வாங்கி அதை காய்ச்சி பாலாடை எடுத்து நம்ம இந்த மாதிரி நெய் ரெடி பண்ணோம்னா ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த பலகாரத்தில் இல்லை சாதத்தில், குழந்தைங்களுக்கு தோசையில், எதில் நீங்கள் ஊட்டினீங்கனாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம கிண்டுறோம் பாருங்கள். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். நல்லா வடித்து எடுத்திங்கன்னா அருமையான நெய் நமக்கு ரெடியாக கிடச்சிருங்க. உடனே வேணும்னா கூட நீங்கள் அப்பப்போ கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துட்றேன். அருமையான நெய் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நான் வச்சுருந்த நான் சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த பால் ஆடைக்கு இவ்வளோ தான் எனக்கு நெய் கிடச்சிச்சு. உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நீங்கள் ஒரு 1 month வரைய கூட வச்சுருந்து நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.